இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறை வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் செஞ்சுக்கோங்க. அதுபோல் நம்ம சேனலுக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் எப்படி ஒரு பிளாகர் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்கள் பிசியில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சர்ச்சில் பிளாகர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு காட்டுற இந்த blogger.com கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த இமெயிலில் பிளாகர் க்ரியேட் ஆகணும் அப்படின்னு இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த இமெயிலில் உங்களோட பிளாகர் க்ரியேட் ஆகணும் அப்படின்னு பார்த்துங்க. அந்த இமெயில் அக்கௌண்ட் தான் உங்கள் ஆட்சன்ஸ்லேயும் லிங்க் ஆகிருக்கணும். அதான் பார்த்துங்க. அவ்வளோதான். இதை உங்கள் டிஸ்பிளே நேமை க்ரியேட் பண்ணிங்க. கண்டினியூ டு பிளாகர் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். அங்கே அந்த மாதிரி இங்கே வந்துட்டு இதை கட் பண்ணிடுங்க. இப்போ க்ரியேட் நியூ பிளாகர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்கள் பிளாகரோட டைட்டிலை சூஸ் பண்ணிங்க. ஒரு யூனிக்கான ஒரு நேமை கொடுத்துங்க. இதையே காப்பி பண்ணி என்னோடய பிளாகரோட யூஆர்எல்லாவும் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான யூஆர்எல் கொடுத்து அது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லையா இந்த மாதிரி காமிச்சதுன்னா இல்லைன்னு அர்த்தம். நம்ம இப்படி கொடுத்து பார்ப்போம். இந்த பிளாக் இருக்குன்னு சொல்கிறாங்க. கீழே அவங்க டிஃபால்ட்டாக ஒரு சில தீம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த தீம் வேணும் யூஸ் பண்ணிங்க. ஆனால் இதை யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ப்ரொஃபஷனல் தீமாக அதை எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு டிஃபால்ட்டாக இதே இருக்கட்டும். க்ரியேட் பிளாக் அப்படின்னு கொடுத்துருங்க. பிளாக் க்ரியேட் ஆகிட்டு இப்போ அவ்வளோதான் நண்பா. உங்களுக்கு டொமைன் வேணும் அப்படின்னா சர்ச் கொடுங்க, வேணான்னா விட்டுருங்க. லோடாவது நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த யூஆர்எலுக்கு அதுக்கான டொமைன்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஆனால் thunder1.com அது வந்து அவைலபிளாக இல்லை. ஆனால் thunder1 இமெயில் இன்ஃபோ ஆன்லைன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் விலையெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் எப்படி கஸ்டம் டொமைனை எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆனால் இதில் நம்ம சூஸ் பண்ண வேணாம். கிரியேட் ஏ போஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் போஸ்ட்டுக்கான டைட்டிலை மேலே கொடுத்துங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டிக்கலை எழுதுங்க. கிட்டத்தட்ட 500லேருந்து 700 வார்த்தைகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக உங்களுக்கு ஆட்சன்ஸ்லேருந்து அப்ரூவல் கிடைக்கும். ஆரம்பத்தில் எந்த கூகுள் சர்ச் இமேஜையும் இதில் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ பாருங்கள் காட்டுறேன். கூகுளில் ஒரு இமேஜ் நம்ம சர்ச் பண்ணுவோம். சும்மா ஒரு சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கொடுத்துருப்பாங்க.
இந்த இமேஜ் காப்பிரைட்டாக இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜை நீங்கள் இதில் காட்டுற எல்லா இமேஜுமே காப்பிரைட்டட் இமேஜ் தான். இந்த இமேஜை நீங்கள் உங்கள் பிளாகில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காப்பிரைட் விழுவும். அதனால் ஆட்சன்ஸ் அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஆரம்பத்தில் இந்த இமேஜை யூஸ் பண்ணாதீங்க. ஆரம்பத்தில் வெறும் ஆர்டிக்கல் மட்டும் 500 to 700 வார்த்தைகள் இருக்கிற மாதிரி எழுதுங்க. ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி இமேஜ் வேணாலும் போடலாம். அதுக்கப்புறம் அவங்க கேட்க மாட்டாங்க. தீமை பார்த்தீங்க அப்படின்னா காட்டுறேன். இந்த வியூ பிளாகை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பிளாகை பார்த்துக்கலாம். இல்லைன்னு காட்டுது. இது வந்து நம்ம கஷ்டமாக அவங்க கொடுத்த டிஃபால்ட்டாக இருக்கிற தீமை யூஸ் பண்ணாலும் எப்படி கட்டுது. இந்த தீமை யூஸ் பண்ணாதீங்க, ப்ரொஃபஷ்னல் தீம் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் ஃப்ரீயாக கிடைக்கிது. அதுவும் நான் இதுலேயே சொல்லிடுறேன். அதே கூகுள் சர்ச்சில் ஃப்ரீ பிளாகர் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த URL கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளாகர் தீம் அப்படின்றதுல இதை கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிளாகர் டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை நான் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். லைவ் ரிவ்யூ தூருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி தான் இருக்கும் நம்மளோட பிளாக். அதாவது நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துருக்குற தீமை தூக்கிட்டு இந்த தீமை அப்லோட் பண்ணணும். இதை நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் எப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப ஈஸி தான். டவுன்லோட் பண்ணிக்கங்க. சரி, நான் இப்போவே அதையும் சொல்லிடுறேன் அப்படின்னு. இதோ டவுன்லோட் ஆகிட்டு இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. இவ்வளோ இந்த ஃபைல் இருக்குது. இப்போ உங்கள் பிளாகருக்குள்ளே போய்க்கிங்க. பிளாகரில் இந்த தீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பேக்கப் அண்ட் ரீஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். இல்லை சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ டவுன்லோட் பண்ணோம் இல்லைங்களா, அது நீங்கள் எந்த இதில் வச்சுருக்கீங்க, எந்த ஃபோல்டரில் இருக்கீங்களோ அங்கே போய்ட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிங்க. அதுக்குள்ளே போய்ட்டு இந்த XML அப்படின்றது பார்த்தீங்களா கீழே, இங்கே இது ஒன்று தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த XML டாக்குமெண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. அப்லோட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த அப்லோடு இதை கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த தீம் நம்மளுக்கு சூட் ஆகுது அப்படின்றது. ஒரு சில தீம் இப்படி தான் சூட் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணுறோன்னா வேறு தீம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்கச்சக்கமான தீம் இருக்குது. ஒரு சில தீம் இப்படி தான் நம்ம பிளாகருக்கு சூட் ஆகாது. இதை செக் பண்ணி பார்க்கலாம்.
போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இதை டெலீட் பண்ணிடலாம், இது ஒர்க் ஆகல. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு திரும்ப உங்கள் பிளாகருக்கு வந்துடுங்க. அதே போல் இந்த பேக்கப் ரிஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டவுன்லோட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த எக்ஸாம்பிள் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அந்த ஒர்க்கு அதை ஓப்பன் பண்ணுங்கள். அப்லோட் கொடுங்க. இது அப்லோட் ஆகிட்டு இப்போ நம்ம பிளாகை செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, மாறிட்டு. இதில் நம்ம போஸ்ட் எதுவுமே போடாதனால எரர் காட்டுது. போஸ்ட்லாம் போட்டோம்னா நல்லா இதே மாதிரி காட்டும் பாருங்கள். இதை ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ணுங்க. இது மாதிரி காட்டும். போஸ்ட்லாம் போட்டோம்னா இப்படி தான் காட்டும். உங்களுக்கு எந்த தீம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய எக்கச்சக்கமான தீம் கொடுத்துருக்கோம். ஒரு சில தீம் வந்து நம்ம பிளாக்கு சப்போர்ட் பண்ணாது. அதை தவிர்த்துட்டு மிச்சம் எல்லா தீமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 156 பேஜ் இருக்குது. நிறைய தீம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த தீம் யூஸ் பிடிக்குதோ அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, எப்படி பிளாகரை ஆட்சன்ஸோட கனெக்ட் பண்ணி எப்படி ஈர்ன் பண்ணுறது கேட்டிருந்தீங்க. இந்த ஈர்ன் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி இருந்தது அப்படின்னா ஒரு 6 மாதம் இப்போ தான் நம்ம பிளாகரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு 6 மாதம் கழிச்சு தான் இது வந்து இது எப்படி காட்டும்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இன்னொரு பிளாகர் 2 பிளாகர் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க. அது வேற ஒரு இதில் இருக்குது. அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறா ஒரு நிமிஷங்க. ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இது இன்னொரு பிளாக் என்னோடது. இதில் இந்த இயர் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி வந்துடும். உங்களுக்கு 6 மாதம் கழிச்சு தான் இது மாதிரி வரும். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்குது. இது 6 மாதம் கழிச்சு இது மாதிரி வந்துடும். இப்படி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்விட்ச் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேராக உங்கள் ஆட்சன்ஸ் ஓப்பன் ஆகும். ஒரே இமெயிலில் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் உங்கள் ஆட்சன்ஸ் இமெயில் ஐடியை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. டேரெக்டாக உங்கள் ஆட்சன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த அக்செப்டை கிளிக் பண்ணிங்க. இப்போ ஆட்சன்ஸில் இந்த ரீடைரக்டாக கிளிக் பண்ணுங்கள். திரும்பி நம்ம பிளாக்கே போய்டும். அவ்வளோதான், நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. திருப்பி உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் சைட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பிளாகர் கனெக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு வந்திருக்கு. கண்டினியூ கொடுத்துருங்க. அவ்வளோதான். அவங்க நம்ம பிளாகை செக் பண்ணிவிட்டு அப்ரூவல் கொடுப்பாங்க. அது ஒரு 2 வாரம் ஆகும். சரி, இதுக்கப்புறம் வர வீடியோவில் இதில் SEO செட்டிங்ஸ்லாம் எப்படி பண்ணுறது, எப்படி ப்ரொஃபஷ்னலாக ஆர்டிக்கல் எழுதுறது, எப்படி அதை ஷேர் பண்ணுறது, எப்படி அதிக வியூஸ் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த பிளாகர் சீரிஸை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி.